ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎஸ் தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் உள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். இது மலேசியன் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மெர்டாக்கா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலில் நிறைய மலேசியன் வீலாக்ஸ் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. கண்டிப்பா நீங்க மலேசியா வந்தீங்கன்னா, நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜமாக் மாஸ்க் தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜித் ஜமாக் எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த ஒரு பள்ளிவாசல் வந்து மிகவும் ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல் மலேசியால. இது வந்து எப்ப கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்துல 1909ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கு உள்ள என்டர் ஆகணும்னா ஒரு ட்ரெஸ் கோட் தராங்க. அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு தான் நம்ம உள்ள போக முடியும். ஸோ இது வந்து எப்போதும் ஓப்பனிங்ல தான் இருக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். இந்த பள்ளிவாசல் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோம்பக் ரிவருக்கும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கெலாங் ரிவருக்கும் இடையில இந்த பள்ளிவாசல் வந்து அது இணையிற இடத்துல வந்து இந்த பள்ளிவாசல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிவர் தான் 2 ரிவரு சங்கமிக்கிற இடத்துல தான் இந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். சுத்தி அவ்வளோ லைட் இருக்கும். இது நைட் டைம்ல எப்படி இருக்குங்கிறதுக்கான வீடியோவும் நீங்க லாஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி போல இங்க வந்திருந்தேன். இதுலேருந்து நைட்டு வரைக்கும் சரி இந்த நைட் டைம்ல இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு அது எல்லாத்தையும் பார்ப்பீங்க இந்த வீடியோல. ஸோ இதுதான் வந்து மஸ்ஜித் மாஸ்க்கு. இத ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோவ. அடுத்தது நம்ம என்ன லொகேஷன்ங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாவே லைட்டிங் போட்டுருவாங்க. லைட்டிங் போட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த கோலாலம்பூர்ன்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல லைட்டிங்லாம் போட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கும். பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும். இதுக்கு எய்த்தாப்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்லருந்து பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும் இது. இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா, 1909ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆனா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க பாருங்க. உள்ள போனீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும் எல்லாம் பார்க்கறதுக்கு. இப்ப இந்த பள்ளிவாசல் வந்தது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இங்க பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தேன். வெளியில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கும். அவ்வளோ சூப்பரா அதையும் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா, மஸ்ஜித் ஜமாக், ஜமாக் மாஸ்க் அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த போர்ட்ல குடுத்திருந்தாங்க. அப்புறம் ரூட் மேப்லாம் குடுத்திருந்தாங்க. என்னென்ன இங்க பக்கத்துல இருக்குன்னு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜுக்கு மேல ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே இது எல்லாமே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி போனோம். கிராஸ் பண்ணி போனா பார்த்தீங்கன்னா, சுல்தான் அப்துல் சமாத் பில்டிங் இருந்துச்சு. இந்த பில்டிங் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெர்டாக்கா 118 அப்புறமா வந்து இந்த ரிவர் ஆஃப் லைஃப் இந்த ரிவருக்கு பக்கத்துல இந்த பில்டிங் இருக்கு.
ஸோ இத சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில கட்டப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இந்த பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, லைட்டிங்லாம் போட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இந்த பில்டிங் எப்ப கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1897ல இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 127 வருஷம் ஓல்டான பில்டிங் இது. இந்த பில்டிங் வந்து பிரிட்டிஷ் காலத்தில கவர்ன்மென்ட் ஆஃபீஸா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1974க்கு அப்புறம் இந்த பில்டிங்கோட நேம் வந்து சுல்தான் அப்துல் சமாத்ன்னு மாத்திருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த கிளாக்லாம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 19த் செஞ்சுரில கட்டுன ஒரு பில்டிங்கு. இன்னும் எவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா மலேசியா வந்தா இந்த இடத்த நீங்க பார்க்காம போகாதீங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான இடம் இது. இந்த ரிவர சுத்தி நடந்து போற மாரி அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து நம்ப வந்து அந்த பள்ளிவாசல பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. ஃபுல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல லைட்லாம் போட்டு பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும். இதோட வீடியோவும் லாஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க கண்டிப்பா. பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்படியே நடந்து போனோம்னா, ஆப்போசிட்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்லேருந்து நம்ப இந்த வியூலாம் பார்க்கறதுக்கே அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். இத சுத்தி நம்ம நடந்து போற மாரியே எல்லாமே அமைச்சிருக்காங்க. அங்க பாருங்க இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கோலாலம்பூர் இதெல்லாம் வந்து நைட்ல வந்து லைட்டிங்லாம் போட்டு பார்க்கவே அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவ்ளோ அழகா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா 2 ரிவரும் ஜாயின் பண்ணுது பார்த்தீங்களா? கோம்பக் ரிவரும், கெலாங் ரிவரும் ஜாயின் பண்ற மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. ஜாயின் பண்ணி இந்த நடுவுல தான் வந்து அந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கு. சுத்தி எவ்ளோ பெரிய பெரிய பில்டிங்க பாருங்க. இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு ரோட கிராஸ் பண்ணி போனேன். நம்ப இந்த ஏரியாவுக்கு வந்தோம்னா, ஃபுல்லா நடந்தே நம்ம எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கலாம். அவ்ளோ அழகா இருக்கும் எல்லாமே. ஆப்போசிட் போனோம்னா, அந்த ரிவர் வந்து அப்படியே அங்கேயும் வந்து நடந்து போற மாரி நெறைய அமைச்சிருந்தாங்க. அப்படியே நடந்து வாக்கிங்லயே போய் பார்த்தேன், என்னென்ன இருக்குங்கிறது. பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு இங்க. அங்கேருந்து அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ரிவர எவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணி, அதுக்கு பக்கத்தில எவ்வளோ அழகழகான பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷனோட பிரிட்ஜ் இது. நான் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயினு எப்போதும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஆர்டி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆ 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் ஒன்ஸ் ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கேஎல் டவர் தெரியும். அப்புறமா இது ஒரு பில்டிங். இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்தில கட்டின பில்டிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மார்க்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1888ல கட்டப்பட்ட ஒரு மார்க்கெட் இது. இந்த மார்க்கெட்டுக்கான வீடியோவும் நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் என் சேனல்ல இருக்கு. அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ப்ரொவைட் பண்றேன். இது மலேசியாவோட ஓல்டு மார்க்கெட் இது. இங்க எல்லா பொருளுமே கிடைக்கும். இங்கே சுத்தி பார்த்துட்டு திரும்பி நான் ரிட்டர்ன் வந்தேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எல்லாமே நம்ம வந்து வாக் பண்ணியே இங்க என்னென்ன இருக்குங்கிற சரவுண்டிங்ல பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள் இருக்கு. அப்புறமா ஷாப்பிங் பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டு எல்லாமே இங்க கிடைக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் பிளேஸ் இது. இத கிராஸ் பண்ணி வந்தா இங்க ஒரு பார்க் இருந்துச்சு. இந்த பார்க்கும் வந்து பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூர்ல ஒரு மெயினான ஏரியா இது. மலேசியால கோலாலம்பூர்ல இது ஒரு மெயினான ஏரியா. பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபவுண்டைன் இருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒரு கிளாக் மாரி ஒரு செட்டப் குடுத்துருக்காங்க. அப்புறம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ற மாரி எல்லாமே அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்க இந்த ஒரு மர்டாக்கா ஸ்கொயர் வந்துட்டீங்கன்னா, இங்கேருந்து நீங்க நடந்தே நெறைய விஷயத்த சுத்தி பார்க்கலாம். அப்புறமா இங்க உள்ள லோக்கல் ஃபுட் என்னென்னங்கிறத நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே இங்க பக்கத்திலேயே எல்லாமே இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கலாம். ரோடெல்லாம் பாருங்க. எவ்ளோ அழகா, எவ்ளோ நீட்டா இருக்கு பாருங்க. எவ்ளோ சுத்தமா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. கேஎல் டவரு. இது வந்து மியூசியம் டெக்ஸ்டைல் நகரா.
ஸோ அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி அதே நான் ரிட்டர்ன் வந்து இதுக்கே வந்தேன், மெர்டாக்கா ஸ்கொயரே வந்தேன். ஒரு பில்டிங் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து பழங்காலத்து பில்டிங் தான் எல்லாமே. எப்படி மெயின் ரோட்டில் அழகழகாக எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பில்டிங்லாம் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பில்டிங் இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் பேங்காக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஓல்டு சார்ட்டர்ட் பேங்க் பில்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. இதை போட்டிருக்கு பாருங்க, கவர்மெண்ட் பிரிண்டிங் ஆஃபீஸு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் கேஎல். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாரி அமைச்சிருக்காங்க. சுற்றி எல்லாமே அந்த பழைய பில்டிங் எல்லாத்தையுமே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பில்டிங். இதுதான் மெர்டாக்கா ஸ்கொயர் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு இந்த இடத்துல தான் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் சுதந்திர தினத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பரேட் நடக்கிறது, எல்லா ஆக்டிவிட்டி இங்கே தான் நடக்கும். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்த சுற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லாங்கூர் கிளப் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமத் பில்டிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஈவினிங் டைமில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஃப்ளாகு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டிங்லாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதோட வீடியோவில் எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நைட்டு லைட்டிங்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லாங்கூர், அதான் சொன்னேன்னா செல்லாங்கூர் கிளப் இது. பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே தான் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ சம் ரினோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் அந்த பில்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீக்கெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இங்கே. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கிடைக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 13 ஸ்டேட்டோட கொடியும் ஃப்ளாகும் இங்கே வந்து இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மலேசியன் வீலாக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். பின் டு டாப்லேயும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.